கோயம்புத்தூர் பூ மார்க்கெட்ல ஒரு பெண்ணினுடைய ஆடையானது கேள்வி பொருளாகி அங்க ஒரு பெரிய விவாதமே ஏற்பட்டு இப்ப அந்த பெண் வந்து நீதிமன்றத்துல வழக்கு பதிவு பண்ணி அவங்களுடைய ஆடை சுதந்திரத்துல வந்து கேள்வி எழுப்பினவர்களை கைது செய்யணும். ஏன்னா வந்து அந்த இடத்துல வந்து இது என்ன ஆடை, இது டீசென்டான ஆடை இல்ல, நாகரிகமான உடை வந்து நீங்க உடுத்தல, இது பொதுவான இடம், பொதுவான இடத்துல இங்க நிறைய டீசென்டான பெண்கள் வராங்க, உங்க ஆடை டீசென்டாக இல்ல அப்படின்னு. நாகரிகமா இல்லன்றதை தாண்டி இது வந்துட்டு பாதுகாப்பா இல்ல, நாங்க வந்துட்டு மிச்ச பெண்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு அப்படின்ற மாதிரியான சில கருத்துக்கள் எல்லாம் முன் வச்சு இப்போ வந்து கைது செய்யணும் அப்படின்ற வரைக்கும் அந்த பெண் வந்து அவங்களுக்கு நடந்த அந்த ஒரு விஷயத்துக்காக நீதி வேணும்னு சொல்லி கோர்ட் கிட்ட வந்து போயிருக்கிறாங்க. ஆனா இந்த தரப்புல இருந்து பூக்கடைக்காரங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பெண் வந்து ரீல்ஸ் எடுக்க வந்தாங்க, இங்க டாக்டர் குடும்பத்து பெண்கள் வராங்க, லாயர் குடும்பத்து பெண்கள் வராங்க, ஜட்ஜு குடும்பத்து பெண்கள் வராங்க, இந்த பெண்கள் எல்லாத்துக்கும் அது டிஸ்டர்பன்ஸா இருக்கும். சோ மற்ற பெண்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வராம இருக்கிறதுக்காகத்தான் நாங்க வந்து அவங்க ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறத தடுத்தோம், அவங்க கேமரா எடுத்துட்டு வரும்போதே லைவ்ல வராங்க, அது எந்த வகையில சரி, அதனாலதான் நாங்க நிறுத்த கேள்வி எழுப்பணும். ஆனா அதை அவங்க அப்படியே மடை மாத்திட்டாங்க, மடை மாத்தி நீங்க வந்து இந்த ஆடை வந்து சரியா இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க மடை மாத்திட்டாங்க. ஆனா நாங்க அதை பத்தி பேசவே இல்லை அப்படின்றதுதான் பூக்கடை வியாபாரிகளினுடைய வாதமாக இருக்கு. ஆனா அந்த பெண் வெளியிட்ட ஆடியோ மற்றும் வீடியோ காணொலி, அந்த வீடியோ பார்க்கும் பொழுது பல விதமான கேள்விகள் நம்மளுக்கே வருது, அதுல சில கோபங்களும் வருது அப்படின்னே சொல்லலாம். ஆனா அந்த பெண் வந்து போட்ட வீடியோல நிறைய எடிட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த பூக்கடைக்காரர்கள் வந்து வாதம் வைக்கிறாங்க. அந்த பெண்ணை வந்து ஃபுல் வீடியோவை ரிலீஸ் பண்ண சொல்லுங்க அப்படின்றதுதான் இந்த வியாபாரிகளினுடைய ஒரு வாதமாக முன்வைக்கப்படுது. இந்த பெண் வெளியிட்ட வீடியோவை பத்தி நம்ம முதல்ல பேசிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க முழுமையா அவங்க வீடியோ வந்து வெளியிட்டு இருந்தாங்க. அது இணையதளங்கள்ல பல பேருக்கு அதிர்ச்சியை ஏற்பட்டுச்சுன்னே சொல்லலாம், பல பேருக்கு வந்து கேள்வி எழுப்பியிருக்கு. சோ பெண்ணினுடைய ஆடை எப்படி இருக்கணும் நீங்க சொல்லுங்க இந்திரா. அவங்களுக்கு எப்படி பிடிக்குதோ, அவங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளா இருக்கோ அப்படிதான் இருக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு இது ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும். யாரும் வந்துட்டு யாருக்கும் இவ்வளவு இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு டிஃபைன் பண்ண வேண்டியது இல்லையே. அதுக்காக நான் என்ன ஆடை போடணும், இந்த மாதிரி ஆடை தான் இதுக்கு சரியா இருக்குமா அப்படின்றத மத்தவங்களுக்காக ஒரு விஷயத்தை வந்து தேர்ந்தெடுத்து அவங்க போடணும் அப்படின்றதே வந்து எவ்வளவு பெரிய ஆணாதிக்க சிந்தனை அப்படின்றதுதான் வந்து இந்த இடத்துல தோணுது. அந்த இடத்துல அத்தனை ஆண்கள் இருக்காங்க, உங்க பேர் சொல்லுங்க சார், உங்க பேர் சொல்லுங்க சார், உங்க பேர் சொல்லுங்க சார்னு அத்தனை ஆண்கள்கிட்ட கேட்கிறாங்க. அங்க ஒருத்தருக்கு கூட தைரியம் இல்ல தன்னுடைய பெயரை சொல்றதுக்கு. ஏன் உங்க பேர், நீங்க வீடியோல வரீங்க, உங்க பேர் என்னன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லைன்னா நீங்க எதுக்கு மத்தவங்க கிட்ட அந்த கேள்வி எழுப்புறீங்க? அதுலயும் வந்து அந்த பெண் வந்து போட்டிருக்கிறது வந்து ஒரு ஸ்லீவ்லெஸ் டாப் போட்டிருக்காங்க, கீழே பேண்ட் போட்டிருக்காங்க. ஸ்லீவ்லெஸ் டாப்ல அந்த கை தெரியுது, அதுதான் அந்த கை தெரியறதே வந்து உங்களுக்கு வந்து இல்ல, கை தெரியறதே ஆபாசம் அப்படின்னு நீங்க கருதுறீங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய வக்கரமான புத்தி தானே அதுல வெளிப்படையாக தெரியுது அப்படின்றத நான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி அந்த இடத்துல வேற எதுவுமே இல்ல, கை தெரியுது, அவங்களுக்கும் அதே கைதான் இருக்கும், எல்லாருக்கும் அதே கைதான் இருக்கு. ஆனா அந்த கை தெரிஞ்சதே வந்து இது வந்து அநாகரிகமான உடைன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஒரு டாக் வந்து உருவாகி இருக்கு. அதுல வந்து அவர் சொல்றாரு இவங்க ரீல்ஸ் எடுக்க போனாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அதுல அந்த வீடியோல வரல. ஆனா அந்த வியாபாரி வந்து ஒருத்தர் கேட்கிறாரு, நாகரிகமான உடை ஒரு இடத்துக்கு வரும்போது நாகரிகமான உடை போட்டு வந்தா என்ன அப்படின்ற மாதிரியான கேள்வி எழுப்புறது அந்த வீடியோல தெளிவா தெரியுது. இப்ப அவங்க ரீல்ஸ் எடுக்க வராங்க, ஓகே, அதை வந்துட்டு சரி, இப்போ பொது இடம் அதெல்லாம் அவங்க ரீல்ஸ் எடுக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. அங்க லாயர் வீட்டு பெண்கள் வந்தா என்ன, டாக்டர் வீட்டு பெண்கள் வந்தா என்ன, யார் வந்தா என்ன, ரீல்ஸ் எடுக்கிறாங்க, அவங்க அவங்களுடைய பதிவுகளை வீடியோவா எடுத்து அவங்க ரீல்ஸ் போட போறாங்க, அதுல என்ன பிரச்சனைன்னு தெரியல. அதை தாண்டி இப்ப அவங்க கடைக்கு அவங்க வந்து வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் அவங்க வந்துட்டு இல்ல வேணாம், எங்களுக்கு வந்து இது கம்ஃபர்டபுளா இல்ல, என்ன நீங்க வீடியோ எடுக்காதீங்க அப்படின்னு சொல்றதுக்கான உரிமை அவருக்கு ஃபுல்லா இருக்காது. அவர் சொல்லலாம், இந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நீ ஏன் வந்து வீடியோ எடுக்கிற அப்படின்னு அவர் யார் கேட்கறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இன்னொன்னு, அது வந்து பொதுவான இடம், அது ஒரு பப்ளிக் பிளேஸ், பப்ளிக் பிளேஸ்ல நீங்க இந்த ஆடை தான் போட்டு வரணும், இந்த இதுதான் பண்ணிட்டு வரணும் அப்படின்றது கேள்வி கேட்கறதுக்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. இன்னொன்னு, அவங்க ரீல்ஸ் எடுக்கல அப்படின்ற மாதிரி அந்த பெண்ணினுடைய வாதம் வைக்குது, அது விசாரணையில தான் தெரிய வரும். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கிராஃப்ட் ஒர்க்குக்காக நாங்க வந்து பண்ணியிருந்தோம், ஆனா இப்போ வந்து நான் எதுவுமே போல, நான் எதர்ச்சியா பூ வாங்க தான் போனேன், இந்த இடத்துக்கு எல்லாரும் வரலாம் தானே அப்படின்ற மாதிரி அவங்க கேள்வி எழுப்புறாங்க. சோ பெண்ணினுடைய ஆடை வந்து இன்னும் எத்தனை பேருக்கு வந்து ஒரு கேள்வி பொருளா, இன்னும் எத்தனை ஆண்டு காலம் தான் இருக்க போகுது, இன்னும் எத்தனை காலங்கள் இதே மாதிரி பெண் எந்த ஆடை உடுத்தணும், எந்த ஆடை உடுத்தக்கூடாது, இது என்ன ஆடை, இதுல துப்பட்டா போடணும், எவ்வளவு இன்னும் எத்தனை காலத்துக்கு இதையே பேசிட்டு இருக்க போறாங்க அப்படின்ற ஒரு பார்வை வருது. சோ இன்னும் அந்த அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆண்கள்ல பல பேர் வந்து ஆடை, ஒரு ஆண் வந்து கேள்வி கேட்டுட்டாருன்னு எல்லாரும் வந்து சேர்ந்து வந்துட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ எல்லாருடைய எண்ணத்திலயும் அது இருந்திருக்கு அப்படின்றதுதான் வெளிப்படையா தெரியுது. ஆனா அந்த பெண்ணோட சேர்ந்து கூட ஒருத்தர் இருக்கிறாரு, அவரு கேள்வி எழுப்புறாரு, அவரும் அந்த இடத்துல ஒரு ஆண் தான்.
ஆனா அவர் கேள்வி எழுப்புறாரு, இது அவங்க காசுல போட்டு வாங்கியிருக்காங்க, இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்க ஏன் அந்த அப்போ உங்களுடைய எண்ணம் எவ்வளவு தவறா இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவர் கேள்வி எழுப்புறாரு. சோ இந்த இடத்துல கொஞ்சம் மாற்றம் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம ஒத்துக்கலாம். ஆனா எந்த அளவுக்கு நடந்திருக்கு, இன்னும் எவ்வளவு மாற்றம் தேவைப்படுது அப்படின்றத வந்து நம்ம கண்டிப்பா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் இது. இப்ப அந்த ஆண் அந்த பொண்ணுடைய ட்ரெஸ் மேல கமெண்ட் பண்றாரு, நீங்க இதை வந்துட்டு போட்டுட்டு வர்றது நாகரிகமா இல்ல, இதை போட்டுக்கிட்டு ஏன் வீடியோ எடுக்கிறீங்க, இதை போட்டுட்டு ஏன் இப்படி பொது தளத்துக்கு வரீங்க அப்படின்னு. அந்த பொண்ணு திருப்பி அவர்கிட்ட கேக்குறாங்க, நீங்க போட்டிருக்க பனியன் கூட தான் தெரியுது, நீங்க துப்பட்டா போடுங்க அப்படின்னு. அதுக்கு ஏன் யார்கிட்டயும் பதில் இல்ல? அது வந்து அவங்க கேட்கறது வந்து அவங்கள தன்னை கேட்டதுனாலதான் அந்த பதில் கேள்வியாக அது வைக்கிறாங்கன்றதுக்கு கண்டிப்பா எல்லாருக்கும் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆப்ஜெக்டிஃபை பண்றோம் நாங்க, அது வந்து நீங்க இந்த மாதிரியான உடையெல்லாம் அணிறதுனால தான் உங்களுக்கு ஹராஸ்மெண்ட் நடக்குது, ஆப்ஜெக்டிஃபிகேஷன் நடக்குது அப்படின்னா நீங்க எங்களை வந்து ஏன் இப்படி பாக்குறீங்கன்னு கேட்டுக்கிறீங்க, நீங்க எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி துணியும் போட்டுக்கிறீங்க. இதுதான் வந்து பல ஆண்களினுடைய வாதமாக இருக்கு. ஆனா இந்த இடத்துல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க எந்த உடை போட்டாலும் ஆப்ஜெக்டிஃபை பண்ணுவீங்க அப்படின்றத வந்து கண்டிப்பா உணர்ந்து பேசணும். ஏன்னா இந்த இடத்துல புடவை போட்டாலும் நீங்க சொல்ற மாதிரி நாகரிக உடையாக, நாகரிகமாக ரொம்ப கலாச்சாரத்தை பேணி காக்கக்கூடிய உடையாக இருக்கக்கூடிய புடவையை போட்டாலும் சரி, சுடிதார் போட்டாலும் சரி, இல்ல பேண்ட் ஷர்ட் போட்டாலும் சரி, என்ன போட்டாலும் ஆப்ஜெக்டிஃபிகேஷன் அப்படின்றது பெண்களுக்கு நடக்கதான் செய்யுது. அது சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, பாட்டியா இருந்தாலும் சரி, யாருக்குனாலும் ஹராஸ்மெண்ட் நடக்குது, யாருக்குனாலும் ஆப்ஜெக்டிஃபை பண்ணதான் செய்றீங்க. சோ அந்த இடத்துல எக்ஸ்போஸ் பண்றதுனாலதான் ஆப்ஜெக்டிஃபை ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு தான் சொல்வேன். அது உங்களுடைய எக்ஸ்கியூஸ். நீங்க வந்து ஒரு பெண் இந்த ஆடை தான் போடணும்ன்றது உங்க எண்ணம் இருக்கு. அந்த எண்ணத்தை வந்து மாத்தி அவ செயல்படுறான்றப்போ அதை உங்களால ஏத்துக்க முடியல. சோ அதுக்கு நீங்க ஒரு சாக்கா வந்துதான் உங்களோட ஆப்ஜெக்டிவ் பண்ணிடுவாங்க. நீங்க உங்க பாதுகாப்புக்காக நல்ல உடை போடுங்க, அதாவது இதுதான் நல்ல உடை, இந்த நல்ல உடையை நீங்க போடுங்க அப்படின்ற மாதிரி நீங்க ஆண்கள் வந்து ஒரு எக்ஸ்கியூஸுக்காக தான் அதை சொல்றாங்களே தவிர, இது வந்து உண்மை அப்படி இதான் நிலவரப்படி ஆடைனாலதான் வந்து ஹராஸ்மெண்ட் நடக்குதான்னு கேட்டா, எங்களுடைய பார்வையில இத்தனை ஆண்டு காலமா நாங்க வந்து பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் பார்த்தா அது கண்டிப்பா இல்ல அப்படின்னு தான் சொல்லுவேன். எவ்வளவு டீசெண்டா ஆடை போட்டுட்டு பேருந்துல போனாலும் அந்த இடத்துல எங்களுக்கு ஹராஸ்மெண்ட் நடக்குதான்னு கேட்டா ஆமாதான். சோ இந்த நாகரிகமான உடை அப்படின்ற ஒரு டெபினிஷன் ஒண்ணு இருக்கு இல்லையா? சோ அந்த நாகரிகத்தை ஏன் வந்துட்டு இந்த பெண்கள் மேல மட்டும் திணிக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நாளா இருக்கிற ஒரு கேள்வி. ஏன் ஆண்களுக்கு நாகரிகம் கிடையாதா? ஆண்களுக்கு கலாச்சாரம் கிடையாதா? பழைய காலத்துல ஆண்கள் வந்துட்டு வேட்டி மட்டும் தான் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்துட்டு பசங்க பேண்ட் போடுறாங்க, ஓகே, ஷார்ட்ஸ் போட்டுட்டு பல இடத்த சுத்துறதை நாங்க பாக்குறோமே. இப்ப அவங்கள பார்த்துட்டு நாங்க வந்துட்டு இல்ல, நீங்க வந்து இப்படி குட்டியா பேண்ட் போடுறது, குட்டியா ஷார்ட்ஸ் போடுறது எங்களுக்கு ஆபாசமா தெரியுது, போடாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம்ல. இப்ப நான் போய் ஒரு பையன் கிட்ட இல்ல நீங்க ஒரு பேண்ட் இந்த ஜீன்ஸ் போட்டிருக்கீங்க, இது வந்துட்டு இந்த ஸ்ட்ரக்சர் வந்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பிங்கா இருக்கு அப்படின்னு நான் சொல்லலாமே, வேட்டி கட்டிட்டு வாங்க எல்லா இடத்துலயும் அப்படின்னு பெண்கள் யாருமே ஆண்களை பார்த்து சொல்றது இல்ல. ஏன் ஆண்கள் மட்டும் புடவை கட்டினாதான் இது கலாச்சாரம், புடவை கட்டினாதான் நாகரிகம், இந்த இடத்துல இப்படிதான்? அதுதான் சொல்றேன். அந்த இடத்துல வந்து இப்ப எப்படி ஒடுக்கப்பட்டவர்கள் வந்து சட்டை போட்டா இங்க பிரச்சனை வருதோ, கோட் சூட் போட்டா பிரச்சனை வருதோ, அதே மாதிரி பெண்கள் தனக்கு விருப்பப்பட்ட ஆடையை உடுத்தினாலும் இங்க பல ஆண்களுக்கு பிரச்சனையாக தான் இருக்கு. சோ எல்லா சமூகத்தை சேர்ந்த பெண்களும் இங்க ஒடுக்கப்பட்டவர்கள் அப்படின்றது அவங்களுடைய ஆடை சுதந்திரத்தின் மூலமாகவே தெரிய வருது. அவ என்ன படிக்கணும், என்ன மாதிரியான உடை உடுத்தணும், எந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் வாழணும், இது எல்லாத்தையும் டிசைட் பண்ற மாதிரியான ஒரு இடத்துல நம்ம இருந்துட்டு இருந்தோமே, இப்ப கையை மீறி அவங்க எல்லாமே செயல்படுறாங்களே, அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போடுறாங்களே, அவங்களுக்கு பிடிச்ச படிப்பை படிக்கிறாங்களே அப்படின்ற அந்த சிந்தனை காரணமாகத்தான் இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் அடிப்படையிலேயே வருது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சமூகமா பல வகுப்புகளா நம்ம பிரிஞ்சிருக்கோம். அதுல ஒரு சில வகுப்புகள் எல்லாருமே சேர்ந்து அவங்க வந்துட்டு அவங்க அப்ரஸ் ஆகுறாங்க. அதெல்லாம் தாண்டி பெண்கள் அப்படிங்கிற ஒரு மொத்த வகுப்பே ஒரு அப்ரஷன்ல தான் இருக்கு. இப்போ ஒரு சில குறிப்பிட்ட நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனா எல்லாமே தாண்டி நம்ம ஒரு மேல கழுகு பார்வையா பாக்குறோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு குரூப்பாவே, ஒரு பெண்கள் அப்படிங்கிற ஒரு ஹோல் குரூப்பாவே அப்ரஸ் பண்ணப்படுறாங்கன்னு தான் சொல்லணும். ஓகே, அது நம்ம வீட்ல இருந்தே பார்த்திருப்போம். அது இப்பவுமே வந்து ஒட்டுமொத்தமா மாறிடுச்சான்னு கேட்டா ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு மாறி இருக்கே தவிர ஒட்டுமொத்தமா மாறிடுச்சான்னு கேட்டா இன்னும் மாறல அப்படின்னு தான் சொல்லணும். சோ இந்த ஒரு இன்சிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த பெண்ணினுடைய ஆடையில ஒரு பெண்ணினுடைய பார்வையாக எங்களுக்கு எந்த ஒரு அநாகரிகமோ ஆபாசமோ தெரியல. அங்க பல பேருக்கு ஆபாசமாக தெரியுது அப்படின்னா அவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கு தவிர அவங்களுடைய மைண்ட் செட்ல தான் வந்து அந்த தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ அதே மாதிரி இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுக்கு தவறான ஒரு விஷயத்த செய்யறதுக்காகத்தான் வந்து இந்த மாதிரி எல்லாம் பெண்கள் இருக்கிறாங்க. பெண்கள் எல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யறாங்க, ஆடை கலாச்சாரத்தை எல்லாம் மீறாங்க. இந்த மாதிரியான ஆடை உடுத்துற பெண்கள் வந்து சரியான பெண்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த கேரக்டர் அசாசினேஷன் பண்றது, இந்த கேரக்டர் அசாசினேட் பண்ணியாவது அவ மறுபடியும் ஒரே ஒரு நல்ல இவங்க சொல்ற மாதிரியான ஆடையை வந்து உடுத்தணும் அப்படின்றதுனால ஒரு திணிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் சொல்லி ஒரு அச்சுறுத்துறது. நீ இப்படி பண்ணனா நீ இந்த மாதிரி பெண்ணாதான் இருப்ப, நீ இந்த மாதிரி எல்லாம் பேசினா நீ இந்த திமிரு பிடிச்ச பெண்ணா இருப்ப, இப்படி கேரக்டர் அசாசினேட் பண்றது, ஆட்டிடியூட ஜட்ஜ் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் செய்யறதுனால திருப்பியும் அவங்கள வந்து கட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு
நினைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்ன சொல்லணும்னா அதெல்லாம் கொஞ்சம் கூட காதுல வாங்கிக்காதீங்க அப்படின்னு தான் சொல்லணும். சோ ஒரு பொண்ணா அவங்களுக்கு தெரியும் எப்படி ட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. அதை வந்துட்டு நீங்க ஒன்னும் டிஃபைன் பண்ணி நீ இப்படி போட நீ அப்படி போட அப்படின்னு யாரும் வந்துட்டு யாருக்குமே டிஃபைன் பண்ண தேவையில்லை. சோ அவங்களுக்கு இப்ப எனக்கு ஷார்ட்ஸ் போட்டாதான் கம்ஃபர்டபுளா இருக்கு, எனக்கு ஒரு ஃப்ளோயான ட்ரெஸ் போட்டாதான் கம்ஃபர்டபுளா இருக்கு, நான் கிராப் டாப் எனக்கு பிடிக்குது நான் போட்டுக்கிறேன், இந்த இடத்துக்கு இது நல்லா இருக்கும், இந்த இடத்துக்கு நான் ட்ரெண்டியா தெரியுவேன்னு தெரியுறாங்கன்னா அவங்க போடட்டும். அப்படி உங்களை அதால அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னா நீங்க மாத்த வேண்டியது உங்க மைண்ட் செட் தான். நீங்க அதை கண்டுக்காதீங்கன்ற சொல்றதே முதல்ல தவறு. கண்டிப்பாலும் உங்களுக்கு அதை பத்தின ஒரு ஆபாசமான ஒரு எண்ணம் தோணாம இருக்கணும் அப்படின்னா நீங்க தான் அதை பத்தி லேர்ன் பண்ணணும், நீங்க தான் அந்த புரிதலை கொண்டு வரணுமே தவிர பெண்கள் இந்த உடையை உடுத்தக்கூடாது இந்த உடையை உடுத்தணும்னு சொல்றதுக்கான சோ பெண்களுடைய அலமாரியில உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு ஒரு பாப்புலரான ஃப்ரேஸ் உண்டு. அதேதான். சோ பெண்கள் என்ன உடுத்தினா என்ன உடுத்தாட்டி உங்களுக்கு என்ன பிரச்சனை? சோ நீங்க உங்களுக்கு ஏத்த ஆடையை உடுத்துங்க, அவங்களுக்கு பிடிச்ச ஆடையை அவங்க உடுத்திக்க போறாங்க. சோ அதை ஒரு கேள்வி பொருளா ஆக்கி பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா இன்னும் நம்ம எந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறோம், எந்த மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட்டை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்றதா ஒரு பெரிய கேள்வி பொருளா மாறுது. இப்ப நம்ம டெவலப் ஆகி போய்கிட்டு இருக்கோமா இல்ல திருப்பி பேக்வர்டா ஆகிட்டு இருக்கோமா அப்படிங்கிறது தான் கேட்கணும் போல இருக்கு. டெவலப்பிங் ப்ராசஸ்ல இருக்கோமா இந்த மாதிரி பல கேள்விகள் வருது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுமே இந்த மாதிரியான ஒரு மனநிலையில இருக்கிறாங்க. மிசாஜினிஸ்டா இருக்கிறதெல்லாம் வந்து இப்போ ஹீரோயிசம் மாதிரி வந்து போர்ட்ரே பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தவிர்த்துட்டு தானா சுயமா யோசிச்சு ஒரு அவேர்னஸோட எப்படி அணுகணும், அவளும் நம்மளை போல ஒரு ஜீவன் தான், அது எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து நீங்களே வந்து உணரணும். அதுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு சிச்சுவேஷனையும் ப்ராப்பரான ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸையும் ஃபேமிலியும் சரி இந்த சொசைட்டியுமே கிரியேட் பண்ணி தரணும் இப்ப வரக்கூடிய அடுத்த ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ்க்குமே. சோ இப்படிப்பட்ட பிற்போக்கான சிந்தனைகள் நமக்கு முன்னாடி இருக்கிற தலைமுறையினர்கிட்ட இருந்துச்சு. சோ நம்மளுடைய தாத்தா பாட்டி ஆகட்டும் இல்ல அப்பா அம்மா வரைக்குமே இருந்துச்சு. இப்போ நம்ம கிட்டயும் இருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு கவலைக்கிடமான விஷயமா இருக்கு. சோ அப்படியே இருந்தாலும் இது நம்ம தலைமுறையோட போகட்டும். சோ நமக்கு அடுத்து வரக்கூடிய இந்த சந்ததிகளாவது ஒரு முற்போக்கான சமுதாயத்தை கட்டமைக்கிறதுக்கு நம்ம தான் வழிவகுத்து கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.